அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் 20 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தின் தலைப்பு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற தலைப்பிலே ஆண்டவராகிய தேவன், all authority in heaven and on the earth and be give to me. All the authority in heaven and on earth has been given to me. அப்படி என்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆக அந்த அதிகாரத்தை பெற்ற ஆண்டவராகிய இயேசு என்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சொந்த இரத்தத்தாலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அன்றைக்கே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆக அந்த அதிகாரம் வாசிக்கலாம். மத்தேயின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வாசி கேட்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவளைக்காக நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் டிசம்பர் மாதம் ஆண்டவரே, கடைசி இந்த ஆண்டவரே இந்த முதல் வாரத்தில் என் தேவன் டிசம்பர் மாதத்துக்குரிய கடைசி திருவிருந்து ஆராதனை, ராபோஜன ஆராதனை வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் திருச்சபை மக்களையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களும், சர்வதேச அளவில் பார்க்கிற கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை அறியாத நபர்களாக இருந்தாலும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவர் இயேசு கொடுக்கப்பட்டதே. அந்த அதிகாரத்தால் இந்த பூமியில வாழ்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அவருடைய அதிகாரத்தினால பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை, நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை, கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையினால், அந்த அதிகாரத்தினால் எல்லாரும் பெற்றுக்கொண்டவர்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் தன் பட்டணங்களுக்கு, கிராமங்களிலும், உறவுகளுக்கு, பந்தங்களுக்கு, பாசங்களுக்கு, நண்பர்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள், அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள். சத்தியத்தை சத்தியமா அறிவியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். விடுதலை ஆக்கி அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற இணையதளத்தில் இருக்கிற திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, பெற்றுக்கொண்ட என்றைக்கு முடிக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அன்றைக்கே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தினால் எல்லாருக்கும் ஜெபித்து சத்தியத்தை வழங்கி சொல்லி ஜெபித்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கிருபை இரக்கம் பாராட்டும். இதோ 12 மாதம் முடிய போகிறது. இந்த 12வது மாதத்துக்குரிய திருவிருந்தை, ராபோஜனத்தை இன்றைக்கு நாங்கள் பெறப்போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை, உம் சரீரத்தை சாப்பிட்டு புசித்து குடித்து சுகமா வாடுகிற நாங்கள் இதுவரைக்கும் ஒரே ஒரு நபரை, இந்த ஆண்டு முடிவு வந்து விட்டது, ஒரு நபரை கொண்டு வந்து அவர்களுக்கு ஜெபித்து சுகத்தை வாங்கி கொடுத்து ஒரு நபரை இதுவரைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி என்ற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து இந்த ஆண்டு, இந்த மாத முடிவுக்குள்ள ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆகிலும் ஊழியம் செய்து ஆத்தும அறுவடை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கப்படும் போதுதான்
ஆண்டவர் இந்த முடிவுக்குரிய இந்த வருஷத்துக்குரிய முடிவு ஆண்டவர் ஆண்டின் அதிசயங்களையும் நிறைவாய் தந்து புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களோடு சுகத்தோடு வாழ வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் எஞ்சிய ஆண்டவரே இன்றைக்கு 7ஆம் தேதி இன்னும் இருப்பதோ இன்னும் எங்களுக்கு 23 நாட்கள் இருக்கிறது. இந்த 23 நாளில் என் தகப்பனே அடிந்து கொண்ட ஆத்துமாக்களை ஒரே ஒரு குடும்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று தாகத்தோடு காக்கிற மக்களுக்கு கர்த்தர் தருவீராக, கொண்டு வருவீராக. வியாதிப்பட்ட நோயாளிகளை பிள்ளையாளிகளை கொண்டு வருகிற சத்தியத்தை அறிவிக்கிற அந்த பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த கூச்சத்தை எடுத்து போட்டு சத்தியத்தை அறிவித்து அநேகரை ஆலயத்தில் கொண்டு வர, என்னுடைய தாயாரை கொண்டு வர, மாமியாரை கொண்டு வர, மைத்தனர்களை கொண்டு வர, மச்சுனனை கொண்டு வர, ஆண்டவர் எல்லாரையும் நண்பர்களை கொண்டு வர, நண்பிகளை கொண்டு வர கர்த்தர் கிருபைதார பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரியமானவர்களே, மத்தேயு புத்தகம் 28 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது சொன்னாரே. அந்த அதிகாரத்தை நாம் பெற்றவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தோடு அடிந்து என் குடும்பத்தை, என் மனைவி பிள்ளைகளை, முதலாவது நம் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள வழி நடத்த வேண்டும். அதைத்தான் தேவன் சொன்னார். ஆக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார், கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு விசை உங்களை ஃபில்ஃபில் பண்ணுகிறார். என்ன பண்றாரு? மீண்டும் உங்களை ஃபில்ஃபில் பண்ணுகிறார். நிரம்பி வழியும்படியாக, உங்களை நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் அந்த விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார். எனவே இதுவரைக்கும் நீங்க ஆத்துமாரோட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போய் உங்க நண்பர்கள், உங்க சிநேகிதிகள், உங்க குடும்பத்தாரை கர்த்தருக்குள் வழிநடத்தி அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் ஆலயத்தில் கொண்டு வாங்க. சுவாமி கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருவார் என்று விசுவாசிங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இப்போ 19ஆம் வசனத்தை வாசிங்க வேகமாக. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். அவர் நீங்க புறப்பட்டு போய் அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை பிதா குமார பரிசுத்த நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறது உங்க வேலை. இங்க பிதா குமார பரிசுத்த நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பது எங்க வேலை. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்து அவங்களை உருவாக்கி அவங்களை மீண்டும் நாங்கள் அவங்களுக்கு போதித்து அவங்களை உருவாக்கி கிராமங்களில் பட்டங்கள்ல நாங்கள் அனுப்பி வைப்போம். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளையே, 20ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகளை நீங்கள் கை கொள்ளும்படி அவைகளுக்கு உபதேசம். யாருக்கு உபதேசம் பண்ண? இவையெல்லாம் நீங்க கையில் எடுத்துக்கொண்டு அவைகளுக்கு குடும்பத்தாருக்கு, உன் உறவினர், நண்பர்கள், அதை படிக்கிற இடங்களில், காலேஜ், கல்லூரி, ஸ்கூல்ல படிக்கிற இடங்களில, வேலை செய்யற இடங்களில, நீங்கள் போகிற இடங்களில, நீங்கள் வாழ்கிற இடங்களில, எல்லா இடங்களிலும், ஒரு பிசினஸ் தொழில் பண்ற இடங்களிலும் கூட நீங்க என்ன செய்யணுமா? 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிப்பா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளபடி. என்ன கொடுத்தார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை, பேய்களை ஓட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நோய்களை தீர்க்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். செத்தவனை உயிரோடு எழுப்புற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க அவர்களை போய் என்ன செய்யுங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நீங்க அந்த அதிகாரத்தின்படி அவர்களுக்கு செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே மத்தேயு புத்தகத்துல பார்த்தோம். இப்போ தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வேகமா வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14. தரிசனங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கையில் பார்த்தா, இதோ மனுஷகுமாரனாகிய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், மக்களுடைய பாவ சாபங்களை அவர் தோளின் மேல் சுமந்தார். அந்த கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம்
நீங்காத நித்திய, அவருடைய கட்டளைகள் நீங்காத நித்தியத்துவமும், அவருடைய ராஜ்யமும், அவர் ராஜ்யம் அழியாததுமா இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அப்போ ஆண்டவர் பூமிக்குரியவர் மாத்திரமல்ல, அந்த வசனம் ரா தரிசனத்துல எதை காண்கிறார்? தானியேல் என்ன சொல்ற? ரா தரிசனத்துல, ராத்திரி வேளையில அவர் கண்ட தரிசனத்துல என்ன வருகிறது? அவர் வானங்கள் வழியாக, வான வழியாக, மேகங்கள் நடுவே ஒரு தேவ மனுஷன் உலாவிக் கொண்டு வருகிறார். அவர் எங்கிருந்து வருகிறார்? அவர் பரலோகத்திலிருந்து அழியாத ஜீவனை பெற்றவராய் அவர் பறந்து வருகிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அந்த வானத்திலும் பரலோகத்தில் அவருக்கு சகல அதிகாரம், பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய அதிகாரத்தை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்தார், நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கார், நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தாரா? கொடுத்தாரா? உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? அதிகாரம் என்னது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அது என்ன அதிகாரம்? என்ன? பிசாசுகளை துரத்தணும், நோய்களை தீக்கணும், கட்டுக்களை அறுக்கணும், கட்டவிழ்க்கணும், வியாதிஸ்தனை சுகமாக்கணும், நோயாளி பிணிகாலிகளை சுத்தப்படுத்தணும், கட்டுக்களை விடுவிக்கணும், செத்தவனை உயிரோடு எழுப்பணும், எழுப்பி அவங்களை என்ன செய்யணும்? ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். பிறகு நாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? போதித்து வழிநடத்தி அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து கர்த்தர் வருகளை வைத்து அவர்களையும் கிராமம் பட்டணங்கள்ல அனுப்பி அவர்கள் மூலமாய் ஆத்துமாக்களை கர்த்தர் வரை கொண்டு வரணும். இதுதான் வேத சத்தியம். ஆக அந்த ஆண்டவராகிய தேவன் எதன் வழியா வருகிறாராம்? வானங்கள் வழியாக அவர் உலாவிக் கொண்டு மேகங்கள் நடுவே அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எங்கிருந்து வராரு இயேசு கிறிஸ்து? அவருக்கு அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர். அந்த சகல அதிகாரங்களை பெற்றவர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? உங்களுக்கு சகல அதிகாரம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. பேய்களை ஓட்டுற அதிகாரம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. பேய்களை ஓட்டுற அதிகாரம் இருக்கா? பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் இருக்கா? நோய்களை தீர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கா? வியாதிஸ்தனை குணப்படுத்த அதிகாரம் இருக்கா? செத்தவனை உயிரோடு எழுப்புகிற சுத்த கிருபையின் அதிகாரத்தை தேவன் வயோதிகளுக்கும் வாலிபர்களுக்கும் நடுத்தரவர்க்கும் உள்ள யாவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனாகிய கர்த்தர் வானங்கள் வழியாக அவர் என்றைக்கும் அழியாதவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கரத்துல கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அதிகாரங்களை ஏதோ பேச்சால மாத்திரமல்ல, பேசுவது மட்டுமல்ல, காதல வாங்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை விட்டு விடாத நம்ம என்ன செய்யணும்? அதன்படி அடிந்து கொண்டு நம் குடும்பங்களை, நம்ம சொந்த பந்த உறவுகளை பரிசுத்தமாக்க வேண்டும். எனவே அடுத்த வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. மத்தேயு 11:27. அப்புறம் லூக்கா 1:32 எடுத்துங்க சீக்கிரம். மத்தேயு 11:27. தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் தூங்காதபடி ஜாக்கிரதையாய் காதுல கேட்டு அந்த காதுல வாங்குங்க. சகலமும் என் பிதாவினால், ஏசப்பா சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? சகலமும் என் அனுப்பின பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறிய மாட்டார். குமாரனும், குமாரன் யாருக்கு எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர, பாருங்க, குமாரன் யாருக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேற ஒருவனுக்கும் குமாரனை ஒருவனும் அறிய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு உள்ள வந்திருக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு எத்தனை பேருக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நீ எதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கிற, நீ தூங்க வந்திருக்கிறியா என்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ பாஸ்டர் நம்ம போகலன்னா பாப்பாரு கேட்பாரு வந்திருக்கிறியா, கர்த்தர் அறிவார்.
நீ கடமைக்காக கட்டாயத்துக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கிறனா கர்த்தர் அறிவார். எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. ஏசப்பாவை சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால். யாருக்கா? ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த பூமி, வானம், பரலோகம் எல்லாம் சகலமும் யாரால ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான்? என் பிதாவால், இயேசு கிறிஸ்துவாகிய எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகலமும். பிதா தவிர வேற ஒருத்தனும் குமாரனாகிய கிறிஸ்து என்னை அறியான். அல்லேலூயா. பிதா தவிர வேற ஒருவனும் இயேசுவை அறியான். குமாரனாகிய இயேசு எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை தவிர. அப்படியே நிறுத்துப்பா. இங்க வந்திருக்கிற உங்களுக்கு குமாரன் இயேசு அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு, மனுஷிக்கு தான் வெளிப்படுத்துவார். அவங்க எப்படி இருக்கணும்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உனக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் எங்க அப்பா தவிர ஒப்பானவன் ஒருத்தம் கூட இல்லைன்னு எந்த சகோதர சகோதரி நீ நினைக்கிறியோ, விசுவாசிக்கிறியோ, அவர்களுக்கு மட்டும்தான் அவரை வெளிப்படுத்துவா. நல்லா புரிஞ்சுக்கோ அன்பான தேவ பிள்ளையே. வானத்திலும் பூமியிலும் ஒப்பான ஒரே ஒரு ஆண்டவர் இயேசுதான் என்று, அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் என் உலகம், அவர் தான் என் பேச்சு மூச்சுன்னு வாழுகிற உங்களை, நீ எத்தனை கோடி கடனாளியா இருந்தாலும், என்ன வியாதியா இருந்தாலும், தலையில் இருக்கிற ஒரு மயிரை புட்டுங்க கூட முடியாது. எந்த வியாதியும், எந்த கோடிக்கணக்கான கட்டணம், ஒரு முட்டிய வெள்ளை முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியாது. ஒரு முட்டியை உன் தலையிலிருந்து புட்டுங்கன்னு நினைச்சா அப்பா ஒருபோதும் அனுபவிக்க மாட்டார். யாருக்கு? 100 மடங்கு. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. நீ கர்த்தராகிய இயேசுவை, அவர்தான் என் சொத்து, அவர்தான் என் உயிர், அவர்தான் என் பேச்சு மூச்சு அப்படின்னு வர்றவங்களா இருந்தா மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா வெளிப்படுத்துவார். இப்போ நீ என்ன கேட்டகரி நினைச்சுக்கோ. இந்த லெவல்ல நீ இருக்கிற, ஆண்டவருடைய எல்லா வெளிப்பாடுகளை ரிசீவ் பண்ற ஒரு சகோதரனா இருக்கிறியா? ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை தரித்துக் கொள்ளுகிற ஒரு சகோதரியா இருக்கிறியா? அப்படிப்பட்டவங்களை தான் கோடான கோடி செல்வங்கள் உன்னை தேடி வந்தாலும், அந்த செல்வம், அந்த பணம், அந்த சொத்து அப்பா அன்புக்கு, அப்பா கிருபைக்கு, அப்பா ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு நாள் ஈடு ஆகவே ஆகாது. அன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை அவங்க செத்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர்கள் பணம் அவர்களை காப்பாற்றவில்லை. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை எந்த பணமும் காப்பாற்றல. ஸ்ரீபெரும்புதூர்ல முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை எந்த பணமும் காப்பாற்றவில்லை. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை எந்த பணமும் காப்பாற்றல. அன்பான தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை நல்ல கவனிங்க. அந்த இயேசுவை நீ 100 மடங்கு அவரை மட்டுமே தரித்திருந்தால் அந்த இயேசு உனக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. அந்த இயேசு வேதம் சொல்லுகிறது, குமாரன் அவரை எவனுக்கு அப்படின்னா, எவனுக்கு அப்படி என்றால்
எந்த சகோதரனோ எந்த சகோதரிக்கோ அவர் வெளிப்படுத்த சித்தமா இருந்தால் அவனை தவிர, ஹலோ, நீ எந்த கேட்டகரியில் இருக்கிறன்னு பாரு, எந்த கேட்டகரியில் இருக்கிறன்னு பாரு. இங்க உட்காந்துங்கிற அத்தனை பேரும் ஏசப்பா மட்டும் உனக்குள்ள வரலன்னா நீயும் சரி நானும் சரி, நான் 40 வருஷத்துக்கு முன்ன மண்ணுல மக்கி மண்ணோடு மண்ணா போயிட்டு இருப்பேன். நீ 5 வருஷம் முன்ன வந்தியோ, 6 வருஷம் முன்ன வந்தியோ, 10 வருஷமோ, 20 வருஷம், 30 வருஷமோ, நீ எத்தனை வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் ஏற்றவர் சொந்த ரத்தத்தால அவர் அதிகாரத்தை பெற்றாயோ, அன்னிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட கனி கொடுக்காத நீ, உனக்கு கர்த்தர் சித்தம் பாராட்டவே மாட்டார், அவரை உனக்கு வெளிப்படுத்தவே மாட்டார். அப்படி வெளிப்பாடுகளை யாருக்கு அறிவிப்பார்? குமாரன் எவருக்கு வெளிப்படுத்த அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர. புரிஞ்சுக்குங்க பிளீஸ். 100 பவுன் சகோதரர் டென்னிஸ், எத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு? மொத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லு. எத்தனை ஏக்கர் உங்களுக்கு சொத்து இருக்குது? டோட்டலா 13 ஏக்கர். இன்னைக்கு ஒரு ஏக்கர் எத்தனை கோடி? மேக்சிமம் 7 கோடி. அந்த சொத்து டென்னிஸ் குடும்பத்தை காப்பாத்தாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு அந்த 13 ஏக்கர், கவனிங்க, யார பேசக்கூடாது, அந்த 13 ஏக்கர் 100 கோடி. சொல்லுங்க டென்னிஸ், உங்களை காப்பாத்துமா? வில் உன்னை காப்பாத்துமா? சகோதரி ஜோஸ்பின் காப்பாத்துமா? மகளை உங்களை காப்பாத்துமா? அந்த சொத்து போகும்போது எடுத்து போகுமா? கோடி கோடி சொத்துக்களும் பணங்களும் பொருள்களும் பொருளாதாரம். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. இங்க வார்த்தை மட்டும் தான் பேசப்படுவார் கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு? வாசி, அந்த பாயிண்ட் வாசி. குமாரன் யாருக்கு வெளிப்படுத்துவார்? பணத்தாசை பிடிச்சவர்கள் வெளிப்படுத்துவாரா? பணமாசை, பொருளாசை, மண்ணாசை, பொன்னாசை, உலக ஆசை, இச்சை, ஆசை, பாசம். அவரை இயேசுவை வெளிப்பட வேண்டும் என்றால் யாருக்கு வெளிப்படுத்துவார்? எப்படிப்பட்டவர்கள் வெளிப்படுத்துவார்? நான் அடிக்கடி சொல்றதான், 1000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடி அல்ல, பில்லியன் கணக்கான கோடிகள் அல்ல, எத்தனை கோடி வந்தாலும் எங்க அப்பா இயேசுவுக்கு அது ஈடு ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அப்படி வாழ்கிற உங்களுக்குத்தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சில விசுவாச குடும்பங்களை பார்க்கிறேன். வறுமை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்லுங்கள், அப்பொழுதுதான் உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பங்களை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் எப்ப பார்த்தாலும் வறுமை, ஒன்றுமே இல்லை. ஒரு கெட்டவனை பார்த்து கெட்டவனாய் மாறக்கூடாது. ஒரு கெட்டவன் இருப்பானால் அந்த கெட்டவனை பார்த்து ஐயோ இவன் கெட்டவன், இவன் வழியில நடக்க கூடாது, இவன் பண்ற தப்ப பண்ண கூடாது, இவன் பீடி குடிக்கிறான், இவன் பீடி குடிக்கிறவனோடு சேரக்கூடாது, இவன் சீட்டாடுறவனோடு சேரக்கூடாது, இவன் பொய் சொல்றவன் சேரக்கூடாது, இவன் களவு பண்றவன் சேரக்கூடாது, இவன் பொய்யே பேச இப்படிப்பட்ட ஆளு கூட நம்ம பழக்க வழக்கம் வைக்க கூடாது, இவன் விக்கிரகாரன் வேண்டாம், இவன் வேசித்தனக்காரன் வேண்டாம், பொய் பித்தலாட்ட இல்ல இல்ல, பொய் பொய் பொய். அப்படிப்பட்ட ஆட்களோடு நமக்கு எந்த உறவும் எந்த சம்பாஷணையும் வைத்துக் கொள்ள கூடாது என்று கர்த்தரனை அழைத்தார், கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தரனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவரை பிடித்தவர் பின்னே நடக்கிறவர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவருடைய பாதப்படியில அவருடைய சித்தம் செய்கிறவனை மட்டும்தான். அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள்,
9 மணி ஆராதனை. எத்தனை மணிக்கு உள்ள வருகிறீர்கள்? இவர்கள் தெய்வ சித்தம் செய்கிறவர்களா? தன்னை யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார்? வாசிமோன அந்த வசனத்தை. குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தவிர, கவனிங்க, 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓடி வருகிறார்களே. கால ஆராதனை ஒருத்தர் வந்தார். புனேவில் பெரிய ஒரு ப்ரொஃபஸரை வேலை செய்கிறார். புனே, அவர் கடப்பாக்கத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறார். அவர் பரிசுத்தமான சபையை தேடி போகணும்னு காலையில் எழுந்துங்க. ஒரு பட்டதாரி கணவன மனைவியும் 15 வருஷம் கல்யாண குழந்தை இல்லைங்க. அவர் பெயர் சாமுவேல், மனைவி சுகந்தி. 2 பேரும் ஆலயத்தை தேடுறாங்க. கார்ல வந்தா அப்படியே தேடி வந்தையா, நம்ம ஆலயம் டோர் திறந்திருந்தது. ஆலயத்துக்குள்ள வந்தோம். இன்னைக்கு நாங்க கர்ப்பத்தின் கனியோட ஆசீர்வாதமா போகிறையா. அவ்வளோ செல்வங்கள், கோடான கோடி செல்வங்கள், நல்ல வேலை, கை நிறைய பணம். இந்த கல்லால கட்டின வீடு இல்லை, அமெரிக்காவில் கண்டெய்னர் வீடு. அதில் தான் அமெரிக்காவில் போன வருஷம் நான் இருக்கும்போது 3 மாதம் அதில் தான் இருந்தேன். கண்டெய்னரில் வீடு, கெஸ்ட் ஹவுஸ். அந்த மாதிரி வீட்டை ரெடிமேடாக வைத்திருக்கிறார். கொண்டு வந்து கடப்பாக்கத்தில் வைத்து அந்த வீட்டில் தான் அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் இருப்பார். வெக்கேஷன் லீவுக்காக வந்திருக்கிறார். வந்தது நான் நல்லது என்று காண்கிறேன். எங்க வீட்டுக்கும் சொல்லிட்டு போறாரு, எங்க வீட்டுக்கு இல்லத்தில் கிறிஸ்துமஸ் வாங்க ஐயா, எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படி என்று அழைத்து விட்டு போகிறார். ஒரு பட்டதாரி, 4 டிகிரி படித்த ஒரு பட்டதாரிகள், அவங்க எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை பாக்கி இல்லையே என்று கதறிவிட்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு போயிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, காலையில் எழுந்து ஆலயத்துக்கு ஓடுவோம் எங்க இருக்குமோன்னு சொல்லி 6 மணிலேருந்து அப்படியே வெண்ணாங்கப்பட்டு வரைக்கும் சுத்தி இருக்காங்க ஐயா. இந்த பக்கம் இடைக்க நாட்டில் ஓதியூர் அந்த ரோஸ் வாட்டர் வரைக்கும் சுத்தி இருக்கிறாங்க ஐயா சர்ச்சுக்கு. சரி, இந்த ரூட்ல போய் பார்ப்போம் இருக்குதான்னு வரும்போது இந்த சபையை கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தை பார்த்துட்டு உள்ள வந்து புருஷன மனைவியும் கண்ணீர் விட்டு கதறி, அப்பா இந்த ஓய்வு நாளில் உன் சமூகத்தில் வந்துட்டும்பா. ஐயா வெக்கேஷன் லீவில் வந்த வேலை செஞ்சவங்களுக்கு ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும், ஏன் தேடணும். ஆனா கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை திறந்து கொடுத்தா 7 மணி ஆராதனைனா 8:30 மணிக்கு வருவது, 9 மணி ஆராதனைக்கு வரதுன்னா 10:45 11 மணிக்கு வருவது. அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட உங்களுக்கு தேவனுடைய வெளிப்படுத்துதலை ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வாசிங்க அந்த வசனத்தங்க. நல்லா புரிஞ்சுங்க. எந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசு அவரை வெளிப்படுத்த சித்தம் கொள்கிறாரோ அவர்களுக்குத்தான் அவர்களை தவிர வேற ஒருவனும் பிதாவை அறிவான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவட நம்பி 32 லட்சம் கொடுத்தேன் 2008. நான் கொடுத்தது நல்ல சர்ச்சை கட்டலாம், நல்ல சேவை செய்யலான்னு கொடுத்தேன். என்னை வாங்கி அந்த நபர் ஏமாத்தி விட்டார். அந்த 32 லட்சம் ஏமாத்தது மட்டுமல்ல, என்னை என்னெல்லாம் பண்ண முடியுமோ கோர்ட்டு கேஸுன்னு என்னை இழுத்து சின்ன பின்னமாக்கின அந்த மனுஷன். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட வந்து நொந்து நூலா வேதனையோடு, ஆண்டவரே அந்த பணத்தில் நான் சர்ச்சை கட்டியிருந்தா கூட 4 அலங்கோணமான மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்திருப்பார்களே, அவளுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துருப்பனே. நான் ஒரு மனுஷனை நம்பி கொடுத்தனே, என்னை இப்படி ஏமாத்திட்டானே என்று நான் கதறி அழுத போதுதான் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஆண்டவரே, இனி நான் அந்த பணத்தை குறித்து நான் அழமாட்டேன், அந்த பணத்துக்காக நேரத்தை விரயமாக்க மாட்டேன், கட்டுவதை மாத்திரம் நான் பார்க்கிறேன்னு இறங்கி ஆண்டவர் நாமத்தை கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அதை தூக்கி ஓரம் கட்டினேன். எனக்கு கொடுத்த ரவுடிகள் எத்தனை ரவுடி சென்னையிலிருந்து வந்து
ஒரு முறை கோடம்பாக்கத்தில் என்ன வர வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன லாக் பண்ணி மிரட்டுறான். ஆனாலும் கர்த்தர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் அன்பு மகனே, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை என் பிதா உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். என்ன அதிகாரத்தில் போய் நில்லு. அந்த அதிகாரம் உன்னை காப்பாற்றும், உன்னை போஷிக்கும். எந்த ஊழியத்துக்கு அவன் வேலையை திறந்து தூக்கி போட்டுட்டு சொந்த பந்தம் உறவு பங்கும் பங்காளி கொடுத்தா அத்தவனை தூக்கி போட்டுட்டு விக்கிர தூக்கி போட்டுட்டு என்ன நம்பி நீ வந்தாயோ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இந்த உன்னத ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் இதுவரைக்கும் நான் அந்த பணத்தை திரும்பி பார்த்திருந்தால், இதுவரைக்கும் அந்த பணம் வந்து சேரல, அதை நான் திரும்பி பார்த்திருந்தால் கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்க முடியாது. அந்த கடனால நான் செத்துருவேனா? சாகவே மாட்டேன். அதை காட்டிலும் என்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்தனோ அன்று முதல் இன்று வரை கர்த்தர் அபரிதமாய் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் அடந்தினும் பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உனக்கு கடன் இருக்கிறதா? கடன் பெற்று விட்டாயா? கவலைப்படாதே. உனக்கு பிரச்சனை இருக்குதா? கவலைப்படாதே. உனக்கு போராட்டம் இருக்குதா? கவலைப்படாதே. வியாதி இருக்கு, கவலைப்படாதே. வேதனை இருக்கா? கவலைப்படாதே. சஞ்சல் இருக்கா? கவலைப்படாதே. குழந்தை பாக்கியில கவலைப்படாதே. உனக்கு உயிர் போற கண்டிஷனா? கவலைப்படாதே. இந்த பணமும் பொருளும் உன் கடனோ உன் உயிரை எடுத்துறாது. ஆண்டவராகிய தேவன் எங்க நீ கூனி குறுகி போனாயோ அதே மக்கள் மத்தியில, அதே மனுஷர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை காண்டாமிருகத்தை கொம்பாய் உயர்த்தி வைத்து எல்லாரும் உன்னை அன்னார்ந்து பார்க்கிற அளவுல கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூமிக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் வானத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் ஒப்பான ஒரே கர்த்தர் கல்வாரி நாயகன் இயேசு. அவர் நம்ம கரத்தை பிடித்து விட்டார். அவர் கரத்தை பிடிச்ச நம்ம அவர் கரத்தை மட்டும் பிடிச்சிக்கின்னு அவர் பின்னாடியே போகணும். அல்லேலூயா. அவர் பின்னாடி போனா நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற போராட்டம் எல்லாம் தீர்ந்து போய்டும். அன்பானவர்களே, ஒரு விசை கூட கலங்கவே கூடாது. இது இருந்தா இதை நான் செய்வேன், இது இருந்தா இதை நான் பண்ணுவேன். இந்த பிளாக்மெயில் நெவர். என்ன ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணா அது என் ஏசப்பா பண்றான். விட்டுருவாரா ஆண்டவர்? தானியேல் என்ன பண்ணா? பிளாக்மெயில் பண்ணா. விட்டாரா? 120 தேசாதிபதி சும்மாவா? ஒரு நாட்டுக்கு ஒரு தேசாதிபதி, தேசத்தை ஆளுகிறவன். 120 பேரையும் 3 பிரதானிகளையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிங்கக்கபில போட்டு முறுத்த உயிர் எடுத்த ஆண்டவர் உனக்கு விரோதமாய் உன் பிசினஸ், உன் தொழில், உன் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வறுமை, கஷ்டம், உன் வியாபாரத்தை, உன் தொழிலை, உன் கஷ்டத்தை பிடுங்குற யாரையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அப்பா முறிச்சு போடுவார். என்ன பண்ணுவாரு? முறித்து போடுவார். என்ன பண்ணுவாரு? முறித்து போடுவார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிற. பக்கத்துல பார்த்த சொல்லுங்க, சகோதரா, சத்தமா சகோதரா, சகோதரி, வானத்திலையும் பூமியிலையும் உனக்கு உனக்கு அப்பா ஏசப்பா சகல அதிகாரத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறார். கவலைப்படாத. உன் கஷ்டம் இன்னைக்கு தீந்து போச்சு. ஓ, சந்தோஷமா சொல்லுங்கய்யா. அவங்க முகத்தை பார்த்து சகோதர சந்தோஷமா சிரிச்சுன்னு சொல்லு. சந்தோஷமா சொல்லு. உன் கஷ்டம் தீந்து போச்சு. வாழ்த்துங்கய்யா. சொல்லுங்க, உங்க கஷ்டம் தீந்து போச்சு. உன் பிரச்சனை தீந்து போச்சு. கவலைப்படாத. ஏசப்பா உனக்குள்ள தட்டி எழுப்பு. விசுவாசத்துல எழுப்பு. ஏசப்பா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்னை ஊக்குவித்தது, உற்சாகப்படுத்தினது. இன்று முதல் நான் புறப்படுகிறேன். என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு என் அண்ணன் பேய்களோடு இருக்கிறான், என் தங்கச்சி பேய்களோடு இருக்கிறான். நான் விட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் வேகமா, இயேசுவின் நாமத்தில் அவங்க அண்டி இருக்கிற ஆவிகளை, டெவல் ஸ்பிரிட்டை விளக்குவேன், விரட்டுவேன். பவராவி எனக்குள்ளே சத்தமா சொல்லு. கைகளை தட்டி
என் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே, ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி உற்சாகமா உற்சாகமா இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் விட்ட காரணத்தினால் பொல்லாவிட்டே. உலகத்திற்கு வெளிச்சம் நான். சொல்லுங்க. போக பரவிடுவே, நான் எப்போதும் பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. கையை நல்லா தட்டி. சொல்லால விரட்டி விட்டு பாப்பல. சொல்லால விரட்டி விட்டு சாத்தானே போ. சொல்லால விரட்டி விட்டு. கைகளை நல்லா தட்டி, கைகளை நல்லா தட்டி, நல்லா தட்டி சொல்லுங்க. ஒரு சொல்லால விரட்டிட்டேன். பொல்லாத ஆவியே என்னை விட்டு போ. கடன் பாரத்தை கொண்டு வர ஆவியே என்னை விட்டு போ. பிரச்சனை கொண்டு வர ஆவியே என்னை விட்டு போ. கௌரவத்தை கிரியை செய்கிற ஆவியே என்னை விட்டு போ. வறுமையை கொண்டு வர ஆவிகளை என்னை விட்டு போ. எப்போது குடும்பத்தில் குழப்பம், வியாதி, நோய் எல்லாம் விலகி வாடு, 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 வாடு. பூமியிலும் ஆண்டவர் சகல அதிகாரம் எப்படி பிதா குமாரனு கொடுத்தாரோ அதே போல என்னைக்கு முழுகி நல்லா புரிஞ்சுங்க, முழுகி ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேருக்கும் அப்பா ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இணையதளத்தில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும், இங்கு நேரலையில சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் உங்களுக்கு நீ என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றியோ அன்றைக்கு சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தினால் நீங்க பேய்களை துரத்துங்கள், நோய்களை தீருங்கள், விசுவாசமுள்ள வார்த்தைகளை கொண்டு போங்க. காரணம் 2025 முடிய போகிறது. இன்றைக்கு 2025 டிசம்பர். இந்த திருவிருந்து இன்றோடு அப்பாவுடைய சரீரத்தை ரத்தத்தை புசித்து புதிய ஆண்டுக்குள்ள போக போகிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு அவசியம் தேவை. நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு அவசியம் தேவை. அந்த அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதோடு கூட சகல அதிகாரம் பூமியில மட்டும் இல்லைங்க, வானத்திலே நமக்கு அதிகாரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிதா குமாரன் இயேசு கொடுத்ததை அப்படியே கர்த்தர் எங்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க, இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம். உப்பாக நம்ம பரவணும். உப்பு அப்படியே குடுவில வச்சிருந்தா அது சுவை தராது. அந்த உப்பை அந்த டப்பா மூடிய திறந்து அந்த உப்பை எடுத்து நம்ம சமைக்கிற உணவுகளில் போட்டாதான் அது சுவை கொடுக்கும். அது கல்லாகவே டப்பாக்குள்ள அடுக்கி வைக்க கூடாது. நீ பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை அப்படியே போட்டு கட்டி வச்சுக்காத, அப்படியே வச்சுக்காத. நான் போனா பேய் ஓடுமா, நான் போனா பிசாசு ஓடுமா? ஒண்ணு தெரியுமா? ஒரு கொடி வீட்டுல போயிட்டு நாங்க ஜெபிக்கிறோம் சவிதாவுக்கு. அன்னைக்கு கும்பலா போய் ஜெபிச்சோம். அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என்கிட்ட சொன்னாங்க, சபிதாவுக்கு எரிச்ச அந்த எரிச்சல் என் காலுக்கு வந்திருக்கிறது. சபிதாவுக்கு ஏற்பட்ட அந்த எரிச்சல், அந்த ஆவி என்னை தொற்றிருக்கிறது அப்படின்றார்கள். அங்கேயே நின்று வெளியில அவங்க வீட்டு எதிர்க்க டென்னிஸ்க்கு தெரியும் சகோதரருக்கு ஜெபம் பண்ணோம் அந்த இடத்துல. இப்ப சொல்றேன், ஜெபித்தோம். ஆண்டவர் அப்போ விடுதலை கொடுத்தார். பின்பு அன்றைக்கு நானும் அருமை சகோதரி பிள்ளை 3 பேரும் போனோம். வெள்ளிக்கிழமை ராத்திரி போய் அந்த வீட்டுக்குள்ள நான் நின்ன. ஹே, என்ன வெற்ற வந்துக்கிற, என்னை அப்போக்கு வந்துக்கிற, இப்ப பார் உன்னை என்ன பண்றேன்னு என்ன டச் பண்ணான். எப்படி அம்மாவை டச் பண்ணான் அதே மாதிரி எனக்கு அந்த எரிச்சனை வந்தது. 8 தான் சொம்பல தண்ணின்ன ஜெபம் பண்ண.
சபிதா படுத்திருந்த இடம், அந்த இடத்துல தான் நாங்கள் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல 2 கால் வழியாக எனக்கு உள்ள ஏறுகிறது அந்த எரிச்சினம். ஏசப்பா, இது உங்க ரத்தம், என்னைய டார்ச்சர் பண்ண வரையா நீ? நான் யார் தெரியுமா? ஜெபித்தேன், சரசரன்னு வெளியேறினா. அப்போ அந்த வீடு ஃபுல்லா, அந்த இடம், படுத்த இடத்த எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நிர்மூலமாக்கி வெளியேற்றினோம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க உட்கார்ந்துட்டு போறீங்க. எங்களை எவ்வளோ பேய் பிசாசு 338 முக்கோடி பொல்லாத ஆவியும் எங்களை எப்போ உயிர் எடுக்கலான்னு துடிக்கிறான். ஆனால் நீங்கள் என்னடான்னா வந்து ஆலயத்தை தூங்குறீங்க, நேரம் இல்லை, காலம் இல்லை. என் சபையில் ஆலயம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சபையில் மூப்பர்களும் தலைவர்களும், முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஆலயத்தில் 7 மணிக்கு ஆராதனை 6 மணிக்கு வந்து, நீங்கள்லாம் 6 மணிக்கு உள்ள வந்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் அன்பு சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன் பிஷப் ஸ்டான்லி சர்சி அவர்கள் அமெரிக்காவில், அவர் சபையில் பிஷப் நாங்கள்லாம் உள்ள சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போவோம். ஆனால் அவங்க தெரியுமா, எங்களுக்கு முன்னாடி வந்து 2 மணி நேரம் உடன் ஊழியர்களும் மூப்பர்களும் அங்கே இருக்கிற உடன் பாஸ்டர்மார்களும் எல்லாரும் வந்து சபையில் ஆராதனைனா துதிச்சு ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்க. என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் ஜனங்கள்லாம் வரணும், புதிய புதிய ஆத்துமாக்கள் வரணும், புதிய புதிய ஜனங்கள் வரணும், வர்ற ஜனங்க கட்டவிழ்க்கப்படணும், எல்லாம் விடுதலை ஆகணும். இன்னைக்கு ஆராதனை வேலையில் பரிசுத்தம் இறங்கணும். இங்கே கொயரில் நிற்கிற பிள்ளைங்க மூலமாக தேவன் இறங்கணும். அதை பாடுகிற தலைவர்கள் கொயர் லீடர் மூலம் இறங்கணும். அது மட்டுமல்ல, எங்கள் தேவதாசன் குடும்பத்தை சேதபாதை இன்றி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவர்கள் மூலமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் வார்த்தைகளும் எல்லா மக்களுடைய காயத்தை ஆற்றணும், பேய்கள் ஓடணும், நோய்கள் தீரணும் அப்படின்னு கட்டி ஜெபிப்பார்கள். ஆனா எங்க காலையில் ஒரு குடும்பம் புதுசா வந்தாங்க. அவங்க இங்கிருந்து முடிச்சுட்டு போறாங்க. அங்க சுப்பிரமணிய ஐயா உட்காந்துக்கிறார், அந்த சீட்ல தான் உட்காந்து நான் கணவனை மனைவியா. அவங்க முடிச்ச கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கிருந்து போற, இங்க உட்காந்துன்னு போறவங்க அங்க இருக்கிற அத்தனை பேர் ஒருவருக்கு ஒரு முகதாட்சணி இல்லாம ஒருவருக்கு நேரா பார்த்து, ஆண்கள் ஆண்களை, பெண்கள் பெண்களை, ஒருவர் ஆண்களை கட்டி பிடித்து நெஞ்சார முத்தம் கொடுக்கணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெண்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல குறிப்பா புதுசா வர்றவங்களை போய் நம்ம அப்படி அனுசரிச்சு அவங்க கிட்ட போய், பிரதர் சோத்திரம், சிஸ்டர் சோத்திரம், சோத்திரம் சோத்திரம் அப்படி என்று அவர்களை அன்போடு நம்ம வரவேற்கும் போது தாங்க இந்த சபைக்கு போனா உள்ள போறதுல இருந்து அங்க நடக்கிற காரியங்கள் இருந்து எல்லாமே அதிசயமா அற்புதமா இருக்குதுயா. நான் காணாத ஒரு சபையா. டென்னிஸ் 1000 முறை சொல்லிட்டாரு, ஐயா இந்த நாட்டில் நான் பார்க்காத சர்ச்சு இல்லை, போகாத சர்ச்சு இல்லை, பார்க்காத பாஸ்டர் இல்லை, உங்களை போல நான் பார்க்கலையா. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறீங்கய்யா, வார்த்தையை வார்த்தையா போதிக்கிறீங்கய்யா. அவரை பெருமைப்படுத்த நான் சொல்லலை, அதுக்கு நினச்சிக்க போறீங்க. புதுசாக ஒரு குடும்பம் வந்துடுச்சு, எங்கள் அப்பா தூக்கி வச்சுக்கின்னு கொண்டாடிக்கின்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். அது இல்லை பிரியமானவர்களே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து நின்று நம்ம குறைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். என்னை ஒருவன் கனம் பண்ணினால் என் பிதாவாகிய தேவன் அவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அமெரிக்காவில் நான் போகிற சபைகளில் நீங்கள்லாம் தோத்திரம் பண்ணுறீங்களே, அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பெண்கள் வந்து ஆண்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, ஆண்கள் போய் பெண்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட என்ன இருக்கா தெரியுமா? ஒரு கள்ளம் இருக்காது, ஒரு துளி தப்பான எண்ணம் இருக்காது. ஆனால் இந்தியாவில் நம்ம கை கொடுக்கிறோம், அப்படி மீறி போனால் கட்டி பிடிச்சி ஆண்களுக்கு ஆண்கள், பெண்கள் பெண்கள் கொடுப்போம். அதுதாங்க உண்மையான, அதாவது நம்ம ஹார்ட், நம்ம இருதயம் இன்னொரு இருதயம், சுத்தம் இல்லாத இருதயத்தோட நம்ம சேரும்போது அந்த இருதயம் பரிசுத்தமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எனவே நீங்க கட்டி பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க தோத்திரம் பண்ணலன்னா கூட நீங்க ஒருவருக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திர சிஸ்டர் என்று கர்த்தருடைய ஐக்கியத்தை, அன்பை வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா? நாம் முதலாவது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுவதற்காக வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெபிக்கணும் பவர்ஃபுல்லா. ஜெபிக்கும் போதுதான் தேவன் அங்க என்ன செய்வார்? புதிய புதிய ஆத்துமாக்களை. சபித்தா வரல, பிரசங்கம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்ன தடை, இன்னும் காண வரலையேன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டாந்து வெளியில பின்னாடி உட்கார வச்சுட்டாரு. என் உள்ளம் துதிக்குது ஆண்டவரை. கொஞ்சம் பாடா, கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் பாடுகளா, எங்க உயிர் எடுக்க துடிக்கிறாயா உன் குடும்பத்துக்கு இருக்கிற சூனியம மந்திரமும். அதை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா வாடுறோம், எல்லாம் பெற்றுக்கொண்டோம், நம்ம பாட்டுன்னு போகலாம், நம்ம பாட்டுன்னு வரலாம். அப்படி தயவு செய்து நினைக்காதிருங்கள். உங்களுக்காக பாடுகளை அனுபவிக்கிறது ஆண்டவராகிய இயேசு. அந்த பாடுகளை பூமியில் அனுபவிக்கிற ஊழியக்கார குடும்பம். உன்னை காப்பாத்த, உன்னை காப்பாத்த என் உயிரை எடுக்க துடிக்கிறான் பிசாசு, என் குடும்பத்தை அடிக்க துடிக்கிறான் பிசாசு. இப்ப எங்களுக்காக யாருக்கு ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க? யார் ஜெபம் பண்ணோம்? யாரு ஜெபம் பண்ணோம்? யார் ஜெபம் பண்ணோம்? நீங்க தானே. பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணுமா இல்லையா? இப்ப பண்ண பிரசங்கம் போர் விசுவாசிகளை நீங்க எப்படி இருந்தா நாங்க எப்படியா இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஒரு விஷயம் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை குமாரனுக்கு பிதா கொடுத்தார். பிதா உனக்கு எனக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே அதில் பார்க்கும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று மத்தேயு புத்தகம் 18:20 வரைக்கும் இயேசுவானவர் சொன்னாரே, அதே தானியேல் 7:13-14 பார்த்தோம். மத்தேயு 11:20 பார்த்தோம். லூக்கா 1:32 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 22 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதே போல எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10, 21, 23 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். இப்பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Peter 3:22 chapter. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசையில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவான். நல்ல புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அவர் பரலோகத்துக்கு போய் இருக்கிறார், தேவனுடைய வலது பாரிசையில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அங்க என்ன பண்ணுகிறது? அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சகல ஜனங்களும் யாருக்கு கீழ்ப்படியணுமா? யாருக்கு கீழ்ப்படியணும்? யாரு? வலது பாரிசையில் இருக்கிறார். தேவ தூதர்கள், அதிகாரங்களும், அதிகாரம் உள்ளவைகளும், வல்லமைகளும், அவருடைய பவர், தேவனுடைய பவர், ஸ்பிரிட் அவருக்கு கீழ்ப்படிதான். ஆனா நீங்க ஒரு ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டு, ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற ஒரு சகோதரி டாக்டர் புஷ்பலதா அவர்கள் என்னமா எழுதி பாட்டி இருக்காங்க தெரியுமா? இங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு இப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. இங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏ தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அதாவது ஒரு ஆர்சி ரோமன் கேத்தலிக் சகோதரி ரட்சிக்கப்பட்டு கன்னியேசரி ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 வயசு, ஒரு டாக்டர்,
போர்டிங்கில் படித்து 5வது வரைக்கும் ஒரு இடத்துல, 8வது வரைக்கும் ஒரு இடத்துல, 12 வரைக்கும் ஒரு இடத்துல, அப்புறம் ஒரு பிஎஸ்சி ஒரு இடத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் முயற்சி எடுத்து எம்பிபிஎஸ் சேர்ந்து படித்து தன் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு ஒரு துறவியை போல அவங்க வாழ்ந்து கொண்டு ஆர்சி ரோமன் கேத்தலிக்கில், அதாவது ஆவிக்குரிய சத்தியத்தை படித்து ஆவிக்குரிய சகோதரியாய் ஆவிக்குரிய மகளாய் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கப்பா போவேன், நான் எங்க போவேன் கேட்கணும். பணம் வேணுமா, நான் எங்கப்பா போவேன், உன் சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன், உன் பிரசன்னத்தை மறந்து நான் எங்க போவேன், உன்னை தவிர எனக்கு வேற வழியே இல்லப்பா, நான் உன் சமூகத்துக்கு தான் வருவேன். ஆசீர்வாத சுத்திகரிப்பு ஜெபம் போய்கொண்டிருக்கிறது 40 நாட்கள். ஆசீர்வாத சுத்திகரிப்பு ஜெபம் போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த ஆண்டுக்கு போகும்போது நம்ம ஒரு வேளை பட்டினியா கடந்து தேவ சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போகணும். ஒரு நாள்ல 1 மணி நேரம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க. வானத்திலே பூமியிலும் சகல அதிகாரம் பிதா எனக்கு கொடுத்தார். எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். வாசிங்க வசனத்தை. ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 52:10, மார்க் 16:5, 16:15. ஏசாயா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் பாத்தீங்களா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லாருக்கும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கைகளை தட்டி கத்தண்டை தட்டி சாத்திராக உற்சாகப்படுத்துங்க. போதும் போதும் போதும். இப்போ யாரு கொடுத்திருக்கிறார்? யாருக்கு? டென்னிஸ் சொன்னார். கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்தும். கைகளை தட்டி. யாருக்கு? யாருக்கு? கின்ஸ்லி. யாருக்கு? கின்ஸ்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? வசனம் என்ன சொல்லுது? கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்த. எப்படி? உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்பளப்ப சாத்தானே அவன் போய் அங்க படுத்த படிகளை கடந்த ஜெபம் பண்ணா, வந்து நின்று நம்ம கையை நீட்டினா, பைபிளை வச்சிருந்தா, ஜெபம் பண்ணா, படுத்து கடந்து எழுந்து நல்ல குடு குடு குடுன்னு வர்றாயா காத்தாது. தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார்.